வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு அதிகம் புளிப்பில்லாத தயிர், தயிரோட அளவு 100 மில்லி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பொடிச்சு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம மேரினேட் பண்ணுற டைமை பொறுத்து தான் சிக்கன் மிருதுவாக வேகும். பேனில் 5 காஷ்மீரி வரமிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய் 4 போதும். 2 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு. அளவான தீயில 1 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதோட சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். பேன் சூட்லேயே இதை மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். நாம் வறுத்தரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மூடி வைக்கலைன்னா மேலே தெரிக்கும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். இதை ஒரு தரம் கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். சிக்கனை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அதிகப்படியான தீயில தான் வேகணும். இடையில ஒரு தரம் கலந்து விடணும். அதிகப்படியான தீயில 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை கொதிக்க வச்சு தான் ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு குறைஞ்ச தீயில ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சு. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.